டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6-15 வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாக 11வது வசனம், நீங்கள் மனித கையால் விருத்தி சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாக விருத்தி சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை கலைந்துள்ளீர்கள். பழைய ஏற்பாட்டில் விருத்தி சேதனம் மிக முக்கியமான கடவுளுடைய உடன்படிக்கையாக இருந்தது, ஆபிரகாமிலிருந்து செய்யப்பட்டது. ஆனால் மனித கையால் விருத்தி சேதனம் செய்யப்படவில்லை. அப்போ கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாக விருத்தி செய்யப்பட்டு ஊனியல்பை கடந்தது. அந்த மனித கையால் செய்யப்பட்டது. இங்கு கிறிஸ்து இயேசு ஊனியல்பை கலைந்திருக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அந்த ஊனியல்பின் எண்ணங்கள் அடிப்படை ரூட்டு இது மேலே மனித தோல் தான் நீக்கப்பட்டது. ஆனால் உள்ளத்திலே விருத்தி சேதனம் செய்யப்பட்டவர். நீங்கள் உள்ளத்திலே விருத்தி சேதனம் உள்ளத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊனியல்பை கலைந்து இருக்கிறார். ரொம்ப அழகா 2 Corinthians 3:17-18 சொல்லப்பட்டது. அந்த திரைச்சீலை ஒரு திரை மூடிக்கொண்டிருந்தது. பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அது என்ன செய்யப்பட்டது? நீக்கப்பட்டு விட்டது. அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அது நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பினால் அந்த திரைச்சீலை நீக்கப்படுகிறது. இதன் வழியாக நாம் ஆண்டவருடைய இயக்கத்திலே நாம் பங்கேற்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஊனியல்பை கலைந்திருக்கு. இங்கே ஊனியல்பின் எண்ணங்கள் களையப்பட்டிருக்கு. ஊனியல்பு மனித இயல்பு. ஆனால் அந்த மனித இயல்பு அடிப்படையாக ரூட்டே டச் பண்ணிட்டா அந்த மனிதர்பு எண்ணங்கள் நம்மளுக்கு தெய்வீக இயல்பு நம்மளுக்கு வந்துடும். இல்லைன்னா மேலே மட்டும் ஊனியல் மட்டும் நாம் அதை விருத்தி சேதனம் செய்யும் போது, அதை கலைந்தெறியும் போது என்ன ஆகிறது என்றால் அந்த ஊனியல் ரூட்டெடுத்து வேரூன்றி அது வளர்ந்து நம்மை மீண்டும் மனித இயல்புக்குள்ளே கொண்டு செல்லும். மாறாக தெய்வீக இயல்பிலே இந்த ஊனியல்பின் எண்ணங்கள் இதை கலைந்து விட்டதுனால தெய்வீக இயல்பு நமக்குள்ள வந்ததுனால நாம் வளர வளர ஞானத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் தெரிந்தவர்களால் வாழ்கிறோம். உண்மையிலே ஒரு பெரிய இயல்பு மனித இயல்பின் மாற்றம். இதைதான் எபேசியர் 4:23-24 பழைய இயல்பை எடுத்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள் கிறிஸ்துவை நாம் ஆடையாக அணிந்து கொள்கிறோம். இதனுடைய நம்முடைய புது படைப்பாக மாறுகிறோம். ஆமாண்டவரே, இந்த நிறைவான வாழ்வை நாமே